திருமதி கௌரி சம்பந்தன் அவர்களை எமது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எமது அனைத்து பிரமுகர்களுக்கும் எமது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் எங்களுடைய சக சகோதரர்கள் அனைவரையும் அத்தோடு இந்த தனித்தமிழ்த்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் உருவாவதற்கு காரணமாக அமைந்த எங்களது காரண கர்த்தாவாக இப்போது இங்கு சிலோ ஆண்டி அவர்களை நான் இதில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலும் நான் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த 2 வருடங்களாக ஒரு வெற்றிகரமாக இந்த தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எங்கள் பெண்களை அவர்களை வலுவூட்டும் நிகழ்வாக, அவர்களை மேலும் அவர்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தும் நிகழ்வாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது யோகாவில் ஆரம்பித்து அவர்களது வைத்திய ஆலோசனைகள் மற்றும் கணனி சம்பந்தமான சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான பல நிகழ்வுகள், அவர்களது பைனான்சியல் அவர்கள் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான பல நிகழ்வுகள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும், பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமான பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த கம்யூனிட்டி சென்டரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அனைத்து பெண்களும், எங்களுடைய தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் பல்வேறு வகையான பயன்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். நானும் சுலோ ஆண்டியுடன் தமிழ் தனித்துவ பெண்கள் ஒன்றியத்தின் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பிரமுகராக எமது வீட்டிற்கும் திருமதி கலாநிதி கௌரி சம்பந்தன் அவர்களை எமது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் சார்பாக திருமதி ராதா, திருமதி ரேணுகா அவர்கள் இணைந்து இந்த வரவேற்பினை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று கூடியிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்த கனடாவிலிருந்து வந்த திசைமாமணி கௌரி சம்பந்தனை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லோரையும் எழுப்பி நின்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்திரேலியா A Qantas Money Platinum card is more than just credit. Australians, all let us rejoice, for we are young and free. We've golden soil and wealth fertile, our home is God by sea. Our land abounds in nature's gifts of beauty.
துலங்கு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழியே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வீரை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமணந்த அனைத்து அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வல்மொழி வாழியவே எங்கள் தமிழ் மொழி வாழியவே. குடிமக்களாகிய அனைவருக்கு நமது நன்றிகள். எமது நாட்டில் மண்ணுக்காக உயிர்நீத்த மக்களுக்காக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். எங்கள் கலாச்சாரப்படி மாலை சூடி வரவேற்கின்றோம். உங்களை நம்பித்தான் வந்திருக்கார். இலசனத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்பித்தான் வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். இந்த அணிவித்த அழகான மலர் மாலையை கூட செய்தவர் எங்களுடைய சோபிதா தான் இந்த மலர் மாலையை செய்திருக்கின்றார். அவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒளி வாங்கியை திருமதி ரேணுகா அவர்களிடம் ஒப்படைத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. முதலே சந்திராக்காண்டு தெரியும். அவன் இந்த பக்கத்தால வடகிந்து கேர்ள்ஸ் காலேஜுக்கு பள்ளிக்கூடம் போடுவா. நாங்கள் இந்த பக்கத்தால போறது போக மாட்டோம். எல்லாம் சொந்தக்காரங்க அம்மாக்கு மச்சாளுக்கு போகும் அப்படின்ட்டு சந்திரான். அப்ப சந்திரா பள்ளிக்கூடம் போகல திருவஞ்சி அவன்கிட்ட அவங்க அங்கேயே போறோம் வடகிந்து பள்ளிக்கூடத்துக்கு. நாங்கள் இந்த பக்கம் போடுவோம். இப்படின்னா ஆனால் சொந்தக்காரனாலும் சின்ன வயதுல கரைக்க மாட்டோம். சும்மா போற வாழ சிரிக்கல அம்மா வயது தான் கரைச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறதுல அதை சந்திரா பழசாலை படித்து சங்கீதம் படித்து அவர் சந்திரன் என்ற ஒரு சொந்தக்காரர் இங்க முன்னாடி இருக்கிறார் நாகராஜாவர் அவர்கிட்ட பிரதரை மேற்பாங்க. அது அங்கே அவருக்கு சாதனம் கொடுத்தோம் பார்க்குற பேர் கொடுத்தவங்க எல்லாம் பார்த்து தான் சீனம் இப்ப என்னெல்லாம் காயம் கொடுத்ததான் அவங்க எடுக்கிறாங்க. அடுத்ததாக அப்ப அவர் பிறந்த நான் சொல்லிட்டேன். அவர் பிறந்த இடம் தகப்படையார்கள் கொழும்பித்தோடைய கொழும்பில் பிறந்துவிட்டார். இப்ப தகப்படையார் என்ற தொழிலோ அங்கதான் இருப்பினம் பிறப்பினோ அப்படி இருக்குது. அப்ப அவர் ஆரம்ப கல்வியை கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்தில் படிச்சிருக்கார். அங்க வேலை செய்திருக்கார். எங்கடா ஐயாவோ இல்லாத பேசிய எங்களோட வீட்டிலே ஒருத்தரும் ஒரு இடத்துல பிறந்திருக்கணும். கண்டிப்பாக உயர்நிலை கல்வியை வேறு பெருந்துத்துறை மெத்தடிஸ்டர் உயர்தர பாடசாலையை படித்தேன். அது அங்கதான் நான் மேற்பாவும் படித்தேன். மற்ற அதற்கு பிறகு சங்கீத பட்டதாரி முன்கலை சங்கீதம் வயலின் என்பதை வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தரம் படித்திருக்கிறார். இந்த ராமநாதன் காலேஜ் அது இது மியூசிக் படித்திருக்கார். எங்களுக்கு இந்த மியூசிக் மேத்ஸ் வந்து எனக்கு பேசலாம். ஆனால் இந்த குடும்ப அங்கத்தினருக்கு மேத்ஸ் நல்லா ஓடும். இவற்ற குடும்பத்துல தகப்பன் வழி மேக்ஸும் என்னவோ தெரியாத அவர் சங்கீதத்தை இந்த வித்துவானாக இருக்கிறார். ஜெரி சொன்னா அவ கல்யாணிக்கு உண்மையா அவர் கல்யாணிக்கு பட்டமே கொடுக்கலாம். கனடாவில் யூனிவர்சிட்டி போய் இது பண்ண புத்தகங்களை வெளியிட்டு இப்படி பப்ளிகேஷன்ஸ் செய்தா கட்டாயம் பிஎஸ்டி கொடுக்கலாம். யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குது. அப்படிதான் இந்த ஹஸ்பண்ட் மீது கொடுக்குறது. அது மேக்ஸ் அப்ப உயர்தர கல்வியையும் சங்கீதத்தையும் அதற்கு பிறகு ஜெப்சா கேம்பஸ் அது வந்து ராமநாதோட இணைந்தது. அதோட சேர்ந்து அவர் அங்கே சங்கீத மாமணி இசைக்கலை மாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறேன். அப்ப அதற்கு பிறகு டிப்ளோமா இன் எஜுகேஷன் அவர் என்னென்னா பாடங்களை படிப்பிக்க தோணினபடியா நீங்கள் டிப்ளோமா இன் எஜுகேஷன்
அடுத்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டிங், கனேடியன் சென்டினியல் காலேஜில் போய் சேர்ந்தார். அவர் 2009 திருமணமாகி இவரின் கனடா வாழ்க்கை 2002 ஆரம்பித்தார். 2002 அவர் கனடாவுக்கு போய் இருந்து வந்திருக்கிறார். இப்போதான் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் அந்த புத்தகங்களை வெளியிட்டு இங்கே கதைப்பாமை எல்லாரும் சொந்தக்காரர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்திருக்கிறார். சங்கீத தொகைமைகளை பொறுத்தவரை வாய்ப்பாடு செய்யலும், வாய்ப்பாடு, வீணை, வயலின், வில்லுப்பாடு, ஜனதரங்கா. நீங்கள் இந்த ரேடியோ ஏடிபிசி ரேடியோ நாட்கள் அதில் அந்த ஜனதரங்கத்தை பற்றி விளம்பரப்படுத்தினவா. வாய்ப்பாடு பாடுவா, வீணை, வயலின். இப்போ பின்னணி கருவிகள் இல்லாதபடியா அவர் சும்மா வாயால பாடினா கருவிகளோட பாடத்துல அது கூட சிறப்பாக இருக்கும். எங்கள் ஜாலகுடா நாட்டிலே வடமராட்சி பகுதியிலே கருத்தித்துறை என்னும் ஊரிலே உங்களுக்கு தெரியும். வடமராட்சி என்றால் மிகவும் பெயர் பெற்றார். அங்கே சின்ன பிள்ளைய கூட தெரியும் அவர்களுக்கு வடமராட்சி ஆபரேஷன். வடமராட்சி என்றால் ஃபேமஸ் எல்லாமே. அதிலே கருத்தித்துறையிலே கும்பளை என்ற கிராமத்தில் இப்போ கிராமம் இன்னும் சிலர் வருவார்கள். அவர்கள் சில வகுப்புகளுக்கு போகிறார்கள். ஏஜ்கே கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ், சைல்ட் கோர்ஸ். அவர்கள் அண்மையில் வந்தவர்கள். அவர்கள் அண்மை இந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் வருவார்கள். இங்கே அரவாசி பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணும் உதவி செய்கிறது. பாடும் பாடு தனை சொல்ல வரும் போது விளையாட இது நேரம்மா என்றினையாரே பாடும் பாடு தனை சொல்ல வரும் போது விளையாட இது நேரம்மா.
எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இங்குள்ள மரியாதைக்குள்ள மரியாதைக்குரியவர்களுக்கு என்னுடைய மரியாதை நிறைந்த வணக்கங்கள். கௌரி சம்பந்தமான விஷயங்களை நான் அக்கா விளக்கமாக கூறுகிறார்கள். கௌரி எழுதிய இசைப்புகளை 1-2 பகுதிகளை வாசிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு புத்தகமும் 600 பக்கங்களை கொண்டது. ஆகவே 1200 பக்கங்கள் ஏதோ வாழ்த்து முடித்தேன். கௌரி இந்த புத்தகங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு வைத்துள்ளார். சங்கீதத்தை அட்டு வேறு ஆடி வேறாக பகுத்து பிரித்து தொகுத்து எழுதப்பட்ட புத்தகங்கள். சங்கீத சம்பந்தமான ஒரு புத்தகத்திற்கு கருத்துரை வழங்க உனக்கு என்ன தகுதி உண்டு என்று நீங்கள் நினைக்கலாம். நியாயமானது கூட. என்னுடைய தகுதிகள் என்றால் நான் கலையை ரசிப்பேன். அது வாய்ப்பாட்டோ நடனமோ ஓவியமோ கவிதையோ சமையலோ ரசிக்கிறேன். அதை விட சந்தோஷ் நாராயணன் போன்ற போஸ்ட் அதாவது நவீனத்துக்கு பின்பற்ற இசைகளையும் கூட ரசிக்கிறேன். அதை விட நான் வாசிப்பை விரும்புகின்றவன். எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமோ ராமாயணமோ அல்லது விஞ்ஞானமோ எந்த புத்தகமாக இருந்தாலும் வாசிப்பேன். எனக்குள்ள தகுதிகள் அந்த 2 மட்டும்தான். ஒரு சங்கீத விற்பனரோ அல்லது ஒரு சங்கீத ஆசிரியரோ கருத்துரை வழங்கியிருப்பின் சிறப்பாக அமைந்திருக்கும். கௌரி கனடாவில் பாடுகின்ற ஒரு புலம்பெயர் தமிழர் அவருடைய புத்தகங்களை வாசிப்பதற்கு இங்குள்ள கலை மாமன்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே கிடைத்தது நான் மட்டும்தான். யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள் ஆலை இல்லாதவர்களுக்கு இடுப்பு பூச்சக்கரை என்று. நான் இடுப்பை பூச்சக்கரையாக இருக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தை ஒரு கற்கை நெறியாக படிப்பவர்களை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பல நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை படித்து தொகுத்து எழுதியுள்ள வாய்ப்பாட்டு முதல் இசைக்கருவிகள் வரை அவர்களின் தோற்றம், பரிமாண வளர்ச்சி, அவற்றின் வேறுபாடுகள் என பலவற்றை அலசி ஆராய்கின்றார். அது தவிர மறு கலாச்சார இசையை வெறும் இசையுடன் இந்துஸ்தானி, சிங்களம், மேலத்தைய இசைகளை எல்லாம் எங்கள் இசையுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். வாசிப்பது நன்கு. என்ன புத்தகமாக இருந்தாலும் ஒரு முறை வாசித்து பார்ப்பது நல்லது. உதாரணமாக என் சங்கீத அறிவில் நான் நேற்று கல்யாணி ராகத்தான் மிகவும் எளிமையான ராகம். எல்லோரும் கற்கின்ற பொழுது முதலாவதாக படிக்கின்றார்கள் கல்யாணி ராகம் நினைத்திருந்தேன். என்றால் எல்லாரும் பேசுகின்ற ராகம் அது. நான் நினைக்கிறேன் கல்யாணி ராகம் தான் இலகுவான ராகம். இந்த புத்தகம் படிக்காதான் தெரியும் அது பிள்ளை, அது கல்யாண ராகம் அல்ல, மாயமான உணவு ராகம். எனவே வாசிப்பது நன்கு. அது தவிர அவருடைய புத்தகத்தில் தமிழ் இசை உலகில் சரித்திரத்தில் எழுதியிருந்தார். என்னுடைய இசை எப்படி தாராட்டில் ஆரம்பித்து எப்படி ஒரு சங்கீதமாக ஆரம்பித்தது, அந்த இசையிலிருந்து எவ்வளவு களவாடப்பட்டவை, நாம் இழந்தவை என பல விடயங்களை சங்கீத பாடத்தை தவிர சங்கீதத்திற்கு சரித்திரங்களையும் எழுதியுள்ளேன். உதாரணமாக நான் மிகவும் கவர்ந்தது பறை மேளம். யாழ்ப்பாணத்தில் பறை மேளம் என்றால் எங்களுக்கு எல்லாரும் தெரிந்தது செத்த வீட்டில் அடிக்கிற மேளம் அல்லது கோவில் வேடுகளில் அடிக்கிற மேளம். ஆனால் இதை வாசித்தப்படுவதுதான் புரிந்தது பறை மேளத்தில் 32 மெட்டுகள் இருந்ததாகவும் 35 தமிழ் பறை மெட்டுகள் இருந்ததாகவும்
33 தமிழ் பறை மெட்டுகள் வழக்கொழிந்து போய் கடைசி 2 அமங்கல பெட்டிகள் மாத்திரம் எங்களுடைய வழக்கத்தில் உள்ளதாக எழுதியிருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக யாழ்ப்பாணத்து வல்லமாலை புத்தகத்தை கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகவும் அதிசயமான ஒரு தகவல் நாட்டுக்கு கேட்டுக்கொண்டேன். மற்றது தமிழிசை மும்மூர்த்திகளான கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய 5 ராகங்கள் கொண்ட பஞ்சரத்தினம் என்ற நூலை தியாகராஜர் தியாக பிரம்மம் என்று எல்லாரும் போற்றப்படும் இந்திய பாடல்கள் உண்மையில் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த தமிழ் பஞ்சரத்தினத்தை பிரதி பண்ணி தெலுங்கில் மொழிபெயர்த்து பாடி பாடியிருக்கிறார். நாம் இழந்தவரை, நாம் எங்களை பற்றி களவாட பெற்றவை, பல விடயங்களை அவர்களுக்கு அலசி ஆராய்ந்துள்ள. ஆனால் அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை தியாகராஜரை பற்றி அறிந்த அளவுக்கு தமிழ்நாட்டோ இலங்கையிலேயோ தமிழ் பாடலான கோபாலகிருஷ்ண பாரதியாரை ஒரு பார்த்திருக்கிறது. இப்பொழுதும் இந்தியாவில் தியாகராஜருக்கு உற்சவம் நடக்கும். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி பேசுவாரே கிடையாது. ஆனால் அவர் எழுதின நந்தனார் சரிதம் மட்டும் இன்னும் மக்களிடையே பிரபலமாக உள்ளது. எனவே இப்ப நான் இப்போ சொன்ன விடயங்கள் எல்லாம் இந்த புத்தகங்கள் நான் பெற்றவை, நானாக செல்லவில்லை. எனவே தினமும் கேட்கிறோம். எனவே வாசித்தல் வாசிங்கள். ஒரு புத்தகத்தை எழுதி விடுவது என்பது இலகுமான விடயம் அல்ல. அது 1000 பக்கங்கள் எடுத்து பார்க்கும்போது ரசித்துகின்றது. நானும் ஒரு புத்தகத்தை எழுதி விடுவித்தவன். எனக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் அது என்று. அதை எழுதி அதை தொகுத்து அவற்றை எல்லாம் வரிசைப்படுத்தி அதில் உள்ள எழுத்து பிள்ளைகளை திருத்தி அதை என்னுடைய முயற்சி கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் சென்றுள்ளது. புத்தகம் எழுதுவது என்பது தான் பெற்ற அறிவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது. அந்த பெரிய மனப்பான்மை, அந்த தாராள மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு மாத்திரம் வரும். கௌரி சம்பந்தனுக்கு இந்த தான் பெற்ற அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவருடைய மரபணுக்களில் உள்ளது. இதனுடைய யாழ்ப்பாண தமிழ் சொன்னால் அவருடைய ரத்தத்தில் ஊறுகின்றது. இதற்கு காரணம் இவருடைய தந்தை வழி பேரன் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை இலங்கை வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் மொரந்தவில் ஒரு வானிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். அதிசயமான தகவல் என்னவென்றால் 1932ஆம் ஆண்டு கல்வித்துறையில் ஹார்டி கல்லூரியில் இல்லை, வேலாயுதம் மத்திய மாவட்டத்தில் படித்து புலவர் பரிசில் பெற்று இங்கிலாந்து போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார். 1032ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கல்துறை என்பது நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். என்னுடைய அம்மா பிறந்த இடம். குழந்தைகள் எல்லாம் வீட்டில் சமையலறையில் பிறந்த காலம். அந்த காலத்தில் ஒரு தும்புடையில் பிறந்த ஒரு மனிதர் வேலாயுதம் பள்ளியில் படித்து பெற்று ஆக்ஸ்போர்ட் போய் விஞ்ஞான பட்டதாரியாக வாழ்வது என்பது ஒரு இலகுமான காரியம். அதன் தவிர அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பொறியியல் கலைத்துறையில் MA கேண்டிடேட் பட்டம் பெற்றவர். அது ஒரு கௌரவ பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின் அவர் அந்த கல்வியை கற்று வந்த பின்
பொருளவில் பணியாற்றிய பின் பொருட்டோ பலருக்கு கண்ட பேராசிரியராக பணியாற்றியவர். முக்கியமான தகவல் கோப்பியில் உள்ள டெக்னிக்கல் காலேஜ் அண்ணாவை இவர்தான் ஆரம்பித்தார். நாங்கள் எல்லோரும் பெறப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் உண்மையில் பிறந்த கிருஷ்ண பிள்ளை என்றால் இப்போது சொன்னால் கிருஷ்ண பிள்ளை அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமஸ்கிருதமோ அல்லது ஆங்கிலமோ கலக்காது பொண்ணுக்குட்டி சின்னக்குட்டி அப்படியான பேர் வந்த காலத்தில் கிருஷ்ண இஷ் ஜ போன்ற பேர்களை யாழ்ப்பாண பேர்கள் காண மாட்டீர்கள். கிருஷ்ண பிள்ளை என்பது அந்த காலத்தில் கிருஷ்ண பிள்ளை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பொழுதும் கிருஷ்ண பிள்ளை காலமாகிறார். அவர் முதலாக கொக்குவில் டெக்னிக்கல் காலேஜ் ஆரம்பித்தவர் அவர். அதை தவிர அந்த கல்லூரியிலேயே 3 வருடங்கள் தலைமை அதிபராக வேலை பார்த்திருக்கிறார். அப்ப தான் பெற்ற கல்வியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருடைய எண்ணத்தில் ஒளியிருக்கிறது. இது ஒரு பெரிய தொழில்நுட்பத்தையும் மனிதாபமானத்தையும் இணைக்கின்ற ஒரு முயற்சி. இவருடைய தந்தை வழி பேரன் கிருஷ்ண பிள்ளையும் புத்தகம் எழுதியுள்ள calculus textbook for AL and university students, காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கால்குலஸ் புத்தகம் எழுதியுள்ளேன். கால்குலஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள். அந்த நான் ஒரு உயிரியல் விஞ்ஞான பார்த்ததாரிய பெரிதாக கால்குலஸ் பற்றி தெரியாது. அந்த புத்தகத்தின் பிறவி இப்பொழுதும் மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் இருப்பதாகவும் அதனுடைய போட்டோவையாவது எடுத்து போனோம் மட்டும் அவர் சம்பந்தம் முயற்சி செய்கிறார். இன்னும் வெற்றி அளிக்கவில்லை. அதுதான் 1946 வேர்ல்ட் சயின்ஸ் அசோசியேஷனில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை. இப்பொழுது தேடி பார்த்தால் கூகுள் தான் காணவில்லை. இப்போ வேர்ல்டு சயின்ஸ் அசோசியேஷன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருந்திருக்கிறது. அதில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதில் 2 கட்டுரைகளே எனக்கு வாசிக்கூடிய நன்மை கிடைத்தது. 1946 ஒரு கட்டுரை எழுதியுள்ள சோலார் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் காஸ்மிக் ரேஸ். 1947 நோட் ஆன் த barometric coefficient of cosmetic ray intensity. என்னுடைய அளவான அறிவை கொண்டு எனக்கு விளங்கியது என்னவென்றால் 1940 நடுப்பகுதிகளில் சூரிய நிலப்பரப்பு தொடர்புகள் பற்றி அறிவு ஆரம்பித்த காலகட்டம். செயற்கோள் தரவுகள் முன்காலத்தில் நடந்த ஆய்வு, நிலத்தடி மற்றும் பலூன் பிரச்சனைகள் அடிப்படையில் அந்த ஆய்வுகள் அமைந்திருந்தன. தற்காலத்திற்கு போல் செயற்கை கணனிகளோ அல்லது சேட்டலைட்டோ இருக்கவில்லை. அடிப்படை அறிவுகளை வைத்துக் கொண்டு அந்த கட்டுரையில் எழுதியுள்ள இந்த மாதிரியான ஆய்வுகள் இன்று உள்ள விண்வெளி வானிலை முன்னறிவிப்பு, ஸ்பேஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங் மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு கோட்பாடு, காஸ்மிக் ரே மோடியுலேஷன் தியரி ஆகியவற்றின் அடித்தளமாக அமைந்தன. இது அந்த சோலார் எனர்ஜி பற்றி மக்கள் அறிய தொடங்கிய காலத்து கட்டுரை. அந்த கட்டுரையிலே வாசிக்கின்ற போது என்னன்னா, அது 1920 மில்லிகன் என்ற ஒரு விஞ்ஞானி மேற்கொண்ட காஸ்மிக் தொழிலாட்சி ஆய்வுகளுக்கும்
1950க்கும் 60க்கும் இடையிலே விண்வெளி கால ஆராய்ச்சிகளுக்கும் இடையிலான ஒரு அறிவியல் பாலம் போல தெரிகின்றது. என்னுடைய அறிவு கட்டிய வரை நான் எழுதியுள்ள அந்த சமன்பாடுகள் விவரங்களும் எனக்கு புரியவில்லை. நான் ஒரு உயிரியல் பட்டதாரி, எனக்கு கணிதம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டிடம் ஒரு கால பயணம் போல செயற்கைக்கோள்கள் கணனிகள் இல்லாத விதத்தில் மனிதன் வானத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற சாட்சியம். இவ்வளவையும் சொன்னார் என்றால் இவ்வளவு பெரிய ஒரு அறிவுசாலி மனிதர் தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரந்த நோக்கம் அவரிடம் இருந்திருக்கிறது. அவர் இழப்பாடிய பின்பும் கருத்துறையில் வந்து மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்தார். அதே குணம் இவருக்கு இருக்கிறது. அதன் கணிதத்தில் திறமசாலி, பொறியியல் துறை திறமசாலி, தன்னுடைய தான் பெற்ற அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். கௌரி சம்பந்தன் சங்கீத துறையிலே இசைக்கருவிகளிலே மிகவும் திறமை வாய்ந்தவர். தன்னுடைய அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை, இது எல்லாருக்கும் வராது. இந்த புத்தகம் இசையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல புத்தகம், அல்ல என்ன போல எதையும் வாசிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புத்தகம். ஆனால் இசையை ஒரு பாடமாக எடுத்து கற்கை நெறியாக எடுத்து படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த புத்தகமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தின் விலை கொஞ்சம் கூட தான். 1100 பக்கங்கள், ஒவ்வொரு புத்தகமும் $100. ஒரு புத்தகம் மட்டும் $100. ஆனால் அந்த $100 100 ஒரு சீலை வாங்கலாமா, அல்லது 3 பேர் போய் சாப்பிட்டால் $100. 3 பேருக்கு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா வேலை $100. $100 புத்தகம் வாங்குறதுனா நீங்க ஒன்றும் கெட்டு போக போறது இல்லை, உங்களை பொறுத்தது. ஆர்வம் உள்ளவர்கள் amazon.com போய் சர்ச் என்ஜின்ல மிஸ்ஸஸ் ஸ்பேஸ் GOWRI என்று டைப் பண்ணீங்கன்னா இந்த புத்தகம் அவ்வளவு வரும். இது படம் வாங்கலாம். இபுக்கும் உள்ளது. மிகவும் பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். உறுதியாக கூறுகின்றேன். என்னுடைய சித்தறிவு கெட்டியமத்தில் என்னுடைய சங்கீத அறிவையும் விஞ்ஞான அறிவையும் வைத்து ஒரு சிற்றுரை வாங்கியுள்ளேன். வணக்கங்கள். கௌரி சம்பந்தன் சம்பந்தமான சிறிதை அக்கா விளக்கமாக கூறினார்கள். கௌரி எழுதிய இசைப்பிழை 1-2 பகுதிகளை வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒவ்வொரு புத்தகமும் 600 பக்கங்களை கொண்டது. ஆகவே 1200 பக்கங்கள் ஏதோ படித்து முடித்தேன். கௌரி இந்த புத்தகங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு வேண்டிக்கொண்டார். சங்கீதத்தை அக்கு வேறு ஆணி வேறாக பகுத்து பிரித்து தொகுத்து எழுதப்பட்ட புத்தகங்கள். சங்கீத சம்பந்தமான ஒரு புத்தகத்துக்கு கருத்துரை வழங்க உனக்கு என்ன தகுதி உண்டு என்று நீங்கள் நினைக்கலாம். நியாயமானதும் கூட. என்னுடைய தகுதிகள் என்றால் நான் கலையை ரசிப்பேன். அது வாய்ப்பாட்டோ, நடனமோ, ஓவியமோ, கவிதையோ, சமையலோ ரசிப்பேன். அதே போல சந்தோஷ் நாராயணன் போன்ற போஸ்ட் மாடர்ன், அதாவது நவீனத்துக்கு பின்பற்ற இசைகளையும் கூட ரசிப்பேன். அதை விட நான் வாசிப்பை விரும்புகின்றவன்.
எந்த புத்தகமே இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமோ ராமாயணமோ அல்லது விஞ்ஞானமோ எந்த புத்தகமே இருந்தாலும் வாசிப்பேன். ஸோ எனக்குள்ள தகுதிகள் அந்த ரெண்டும் மட்டும்தான். ஒரு சங்கீத விற்பனரோ அல்லது ஒரு சங்கீத ஆசிரியர் சிறப்பு பெறுகின்றனர் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கங்கள். என்னை இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையான சந்திரா இவருக்கும் எனது முதல் வணக்கம். நான் முதலில் பார்த்த ஹீரோவான எனது பாட்டா மயில் வாகனம் கிட்ன பிள்ளை. அடுத்த வணக்கம் இதுதான் கட்டமாக சொல்லணும் என்றால் அவர் தான் என்ன செதுக்கினவர். அவர் சொல்லுவார், ஒரு கிராமம் படிக்கிறோம்னு சொன்னால் பிள்ளையர் கட்டாயமாக படிச்சுக்கணும், படுத்துக்கொண்டு சொல்லுவார். கடமை பாடி நீ தொடர்ந்து படிச்சு கொண்டே இரண்டு விட்டுடாத, தொடர்ந்து படி. நான் சொல்றதா தான் இந்த கனடா வந்து மெடிசன் ஒரு பக்கத்தால் விடையில் படிக்கண்டா அது ஒரு பக்கம். அப்போ நான் இருக்கிறேன் அந்த தொடர்ச்சி தான் வந்து பிளஸிங் சொல்லி கொண்டு இருக்கேன். அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காத, பின்னுக்கு கடைசியில் யாரை அறிவிக்கணுமோ அதையில் மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடுன்னு சொன்னால் உண்ட டீச்சிங் மெத்தட் பிள்ளை. ஸோ டீச்சிங் மெத்தடை மாற்று. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எப்பவுமே ஃபஸ்ட்டாக வருவினா அதை பற்றி நீ கவலையே படுத்ததில்லை. பட் நான் என்னுடைய கிளாஸ் டைமில் அந்த அநேகமாக எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை ஒழுங்கி நிற்கும், நான் போகிறேன். அடுத்த வணக்கம் தான் கட்டமாக சொல்லணும் என்றால் அவர் தான் என்ன செதுக்கினவர். சொல்லுவேன், ஒரு கிராமம் படிக்கணும்னு சொன்னால் பிள்ளையர் கட்டாயமாக படிச்சுக்கணும், படுத்துக்கொண்டு சொல்லுவார். கடமை பாடி நீ தொடர்ந்து படிச்சு கொண்டே இரண்டு விட்டுடாத, தொடர்ந்து படி. நான் சொல்கிறதா தான் இந்த கனடா வந்து மெடிசன் ஒரு பக்கத்தால் விடையில் படிக்கண்டா அது ஒரு பக்கம். அப்போ நான் இருக்கிறேன் அந்த தொடர்ச்சி அதுதான் வந்து பிளஸிங் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காத, பின்னுக்கு கடைசியில் யாரை அறிவிக்கணுமோ அதையில் மட்டும்தான் உங்களை குறிக்கோள். அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடுன்னு சொன்னால் உண்ட டீச்சிங் மெத்தட் பிள்ளை. ஸோ டீச்சிங் மெத்தடை மாற்று. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எப்பவுமே ஃபஸ்ட்டாக வருவினா அதை பற்றி நீ கவலையே படுத்ததில்லை. பட் நான் என்னுடைய கிளாஸ் டைமில் அந்த அநேகமாக எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை ஒழுங்கி நிற்கும், நான் போகிறேன். அது எனக்கு உண்மையாக மெதர்ஸ்லேயே வந்த ஒரு அனுபவத்தான பிரச்சனை இருக்குது. என்ன அந்த ஆளை மட்டும் கூப்பிடுறது, ஏன் எங்களையெல்லாம் கூப்பிடுறதுக்கு இல்லையோ இல்லை விளாசன மாட்டா, ஏன் ஒரு ஆளை மட்டும்தான் போய் எடுத்துட்டு வரா பண்ணணும் அங்கே இங்கே அந்த கேர்ளை தவிர வேறு ஒருத்தரையும் என்ன ஒருத்தருக்கும் இது இல்லையா வெளிநாட்டில் பாருங்க. அது கண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே என்ன சர்டிஃபிகேட். நம்ம ஸோ ஹாப்பியாக. அடுத்ததாக மாதாபிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் என்னுடைய சூரியக்கா, அவள் எங்களோட ஊரில் பெரிய ஹீரோ. அவள் தெரியாத ஊரில் ஒருத்தரும் உங்கள்கிட்ட படிக்காமல் போகலாது ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நர்சரி அல்லது டியூஷன் அல்லது மியூசிக். எனக்கு இவ எப்பவுமே என்னுடைய அதாவது கடைசி அவளுக்கு இல்லாமல் போயிட்டுது, தொண்டை பிரச்சனை, ஒருத்தருக்கும் படிப்புக்கு இல்லாமல் போயிட்டுது. மன்றத்தில் அவள் படிப்பிச்சா, நல்ல டேலண்டான லேடி. அவள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவள் வீட்டில் வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்கண்டா கிரேட் 5க்கு அவனோட வீட்டை 4 மணிக்கே போயிடுவேன். இப்போவும் அவங்கள்ட்ட சொல்கிறது வேணும் தானியவளுக்கு நான் தான் ஒழுப்புற நானும் கூட எல்லாரையும் பண்ணு, ஏன்னா நாங்கள் பாடிக்கொண்டிருக்க அப்படின்னு சத்தம் கேட்கும் ரைட் எல்லாருக்கும் இது தானே. ஆனால் அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவன். இந்த அவளோட முதல் ஸ்டூடெண்ட் நான் தான் டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அவள் தான் அதுக்கு அவள் தான் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னவங்க பேர் வந்துருக்கு, ஓடி போய் எடுத்து போட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கால போகணும் இங்கே கிடைச்சேன்னு சொன்னாங்க. பிரசவத்துக்கு தான் கிடைச்சது. ஸோ ஆனால் நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்ச டைமில் அவள் இறந்துட்டாள். 2010 சம்திங் ஏதோ. அந்த நல்ல மனசு எல்லாருக்கும் விருப்பம். அவன் டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு வந்து கிடைச்சது. உண்மையாக கடைசி பிரசாதம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையும் வைத்தியநோத இருந்து போகாமல் இருக்கா அவள் வீட்டில். ஏன்னா ஸ்கூலுக்கு கட்டாமல் போக விரும்பும் வேணுன்னா அவன் அந்த தோடம்பம் டாஸ் வேண்டி வச்சிருப்பான். அப்போ அந்த பிள்ளை அவள் எப்படி அதுக்காண்டி என்னாலும் போகணும். அவள் மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டீங்களே. எங்களோட ஊருக்காரர்கள் வரைக்கும் தெரியும் சூரியக்கா பற்றி. ஸோ நான் அதுக்கு முக்கியமாக சொல்லியே ஆகணும். அந்த ஆசிரியர் நம்ம கிடைச்சா அப்புறம் போய் பார்க்கும்போது, ஆனால் பாட்டா சொல்லுவேன், ஒரு இப்போ என்ஜினியர் டாக்டர்ன்றதில் ஒன்றும் இல்லை. எந்த துறையை நீ எடுக்கிறியோ அந்த துறையில் அதை கொண்டு வரப்பார் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டோம். அந்த இதெல்லாம் செய்தேன். இது 12 வருஷத்து உழைப்பு என்னுடையது.
மற்றது திருமதி சுலோச்சனா அவர்கள் என்னென்னு கேட்டால் தங்களுக்கு ஒருக்கா சங்கீதத்துக்கும் மூளை மற்றது இதால் என்ன பயன் அடைகிறது எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி அதே மாதிரிக்கா ப்ளீஸ் சொல்லும்போது கேட்டால் இப்போ அதால் தான் இப்போ அடுத்த மிச்சம் கொஞ்சம் கூட போகுது அவ்வளோதான். இடது வலது பக்கம் மூலையில் சாதாரண மக்களை விட வாத்திய கலைஞர்கள் இந்த ஆற்றல் அதிகமாக இருக்குதான் இந்த ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்துள்ளார்கள். இவர்களின் வலது பக்கம் மூலையானது நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்கிறேன் சரியாக புள்ளி எனக்கு தெரியாது. இவர்களின் வலது பக்கம் மூலையானது அதிக கற்பனை திறன் உள்ளதாக காணப்படுவதால் புதிய படைப்பாற்றல்களை உருவாக்குவார்கள் என நிர்வாகத்திலுள்ளார். அதாவது வாத்தியக்காரர்கள், பாட்டுக்காரர்கள் வாத்தியக்காரர்கள். ஒண்டர்ஃபீல்டு பல்கலைக்கழகத்தில் உலகியல் நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியினை மேற்கொள்ளும் போது 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். அதாவது வாத்தியம் கற்ற இசை மாணவர்களையும் இசை பயிலாத மாணவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். வீட்டு உபயோகப் பொருட்களையும் எழுதப்பட்ட ஒரு சொல்லினையும் கொடுத்து இரண்டுக்கும் இடையிலான தொடர்பினை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் போது இசைக்கலைஞர்கள் மற்றவர்களை விட தொடர்பை கூறுவதில் புது புது உத்திகளையும் புது உபயோகத்துக்கு பொருட்களை பாவிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் அந்த வீட்டு பொருட்களை வச்சு. அது மட்டுமல்லாது இவர்கள் இந்த பெரும் மூளையின் முன்பகுதியை ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையின் கோடெக்ஸ் பகுதியில் ஆக்சிஜனேற்றின் அளவு அதிகமாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அறிவுத்திறன் ஐக்கு அளவிலும் அதிகமாக காணப்பட்டது. இசை பயிற்சியினால் 25% மூளையானது பெரிதாகின்றது என ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார். குறிப்பாக பியானோவை மூட்டுவதனால் மூளையின் அளவு அதிகரிப்பதாக நரம்புத்துறை விஞ்ஞான நிபுணர் கிறிஸ்டோ கண்டி கூறியுள்ளார். மூளை வளர்ச்சியில் குன்றிய பிள்ளைக்கும் மனநிலை குன்றியவர்களுக்கும் இசை வைத்தியம் மியூசிக் தியரி உதவுகிறது என்று நிரூபித்துள்ளார்கள். உதாரணமாக நமது சங்கீதத்தில் பயன்படுத்தப்படும் சங்கராபரண ராகத்தினை, அதாவது மேஜர் ஸ்கேல, அதாவது வெஸ்டர்ன்ல மேஜர் ஸ்கேல்னு சொல்ற சங்கராபரணம், அதே ரெண்டு மட்டு தான் இருக்குது, டியூன் தான் இருக்குது. எங்கள்கிட்ட 62 தாய் ராகம், அது வந்து பெருத்த கணக்கு வந்து கொண்டே இருக்குது. ஸோ நாங்கள் உண்மையாக பெருமைப்படணும். ஆனால் நாங்கள் எப்போவுமே அடுத்தவன், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்பவும் அடுத்ததான் சாயிரோம் எங்களோட தமிழை விட்டுட்டு. இப்போ நான் அடுத்த புத்தகம் அதான் எழுதுறேன். எல்லாரும் கேட்டிங்கன்னா தமிழில் பாட்டு இல்லை, உருப்படிகள் இல்லை, எல்லாத்துலேயும் உருப்படி இருக்குது. அஷ்டபதி அந்த சில இது இல்லை, அது இல்லை. மற்றெல்லாம் பழசில இருந்தது. நான் மாமா சொன்ன மாதிரி முந்தி பல வாத்தியம் ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆலயத்தில் எந்த இடத்துல இசைக்கப்படுறதா வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு சொல்லுவீங்க. ஓ இப்போ இந்த மூலையில் வாசிச்சு கொண்டிருக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும். இங்கே அந்த படையெடுப்பால் தான் இந்த நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வந்தது. அது அதுங்களுடைய வீட்டில் வந்து பூந்த சாமானியுடைய பதை எவ்வளவோ நல்ல சாமான், ஆனால் அது அழிஞ்சிட்டு. அது மாதிரி அதான் மேலத்தியத்தை தான் அந்த மண்ணில் என்ன சொல்கிறது. பின்னுக்கு யார் எனக்கு தெரியாது, 2 பேரை குடிக்கொண்டு போயிட்டு வா தெரியாது, 3ஆவது குடிக்கொண்டு போ. நான் அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு தன்னம் 7ஆவது இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் போட்டுனா இந்த லெவல் குறையும், சத்தம் இதுகள் எல்லாம் குறைந்து அமைதியாக. எங்களோட அப்பாவுக்கு பழைய பாடல்களை கேட்கறதுல நல்ல விருப்பம். சாட்டர்டே இரவு அம்மாட்டு சொல்லியோ நான் முழுக்க பாட்டும் கேட்டுத்தான் படுப்பேன் 2 பேர். அவர் ஏன் அதுக்கு காரணம், அதாவது மூளையின் மின்னலை இஜிஜி இயக்கத்தில் இசையினால் ஏற்படும் மாற்றத்தை P.A. பாஸ்கர் என்பவர் மனிதனின் மூளை வளர்ச்சி அடைகிறது, அதாவது இசையுடன் பொருந்தியுள்ள தாளம்தான் இந்த மாற்றத்திற்கான காரணம் என கூறினார். பழைய பாடல்கள் திரும்ப கேட்கிற போது அவர்களோட அந்த மறதிய சக்தியின் போது அதான் அந்த கனெக்ட் பண்ணி நம்ம அந்த தாளத்தையும் இதையும் வெள்ளனே கனெக்ட் பண்ணுறதால மறதி இல்லாமல் போகுது. அதை கேட்டது நீங்கள் சொல்லுங்களேன், அதை பழச திருப்பி கேட்டுக்கொண்டிருக்குது. அவைகளுக்கு அந்த மூலத்திறன் மறதி இல்லாமல் ஆகிறதுக்கு அது பழைய பாடல்களை கேட்டால் தான். இப்போ எங்களுக்கும் இளையராஜான பாட்டுன்னா ஓகே ரைட், மற்ற பாட்டுன்னா ஏதோ பேக்கில் இன்னும் சொல்கிறான், டியூன் மட்டும் இருக்கும், ஏதோ சொல்கிறான், என்னத்தை சொல்கிறான் சொல்லியால் தான் நம்ம என்ன நான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள அதை கொஞ்சம் சின்ன சொல்லடா நான் அதுக்கு அப்புறம் கேட்டால் அவங்களுக்குலாம் அது எங்களுக்கு பெருசாக பிடிக்கா, டியூன் பிடிக்குது. பட் ஆனால் அந்த வேர்ட்ஸ் தெரியுது இல்லை ரைட். அதான் உள்ளமெல்லாம் கலை வல்லத்தோழ
அதான் குந்தா சொல்றேன் கேன்சல் பண்ண இதே கேட்டுக்கொண்டு எல்லாரும் அதுதான் சரி. இந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கு உதவியாக முதலில் பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையா நன்றி. எனது நம்பியான நன்றிகளான குமுதா, சுகந்தி மற்றும் ஜேட்ட மாமா ஆகியோர் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அதோட சிட்னியில் வந்து இறங்கியதிலிருந்து என் மேல் அன்பு மழையை பொழிகின்ற ஆசமானி அருணா மாமிக்கு மிக்க நன்றிகள். மாமியை பாருங்க மாமா தெரியும் எல்லாரும். சுவந்தியும் குமுதாவும் ரைட் அவைகளுக்கு சொல்லி கொடுத்து பாடுங்க கொஞ்சம் பஞ்சாயத்து ஸ்கூல்ல இந்த அது மட்டுமல்ல இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு மண்டபத்தை தந்தையுடைய கம்யூனிட்டி சென்டர் நிர்வாகத்திற்கும் தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் அவர்களுக்கும் திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்களுக்கும் வரவேற்பு உரை நிகழ்ச்சிய திருமதி ரேணுகா சிவநேசன் அவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த திருமதி ராதா ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய திரு ஜீவரத்னம் சோபாலன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றது உங்களோட பேர் ஜேரி அவர்களுக்கும் அவர் சின்ன பிள்ளையார்களுடைய ஜெரி மற்றும் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். அள்ளி ஒன்றிடலாம் பாரீர். அடுத்ததாக அள்ளி ஒன்றிடலாம் பாரீர் எல்லோரும் வெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் பாரீர். உள்ளமெல்லாம் கலை உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய அள்ளி ஒன்றிடலாம் வாரீரெல்லோரும் தெள்ளமோதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர். வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வளையாவதியும் குண்டலகேசியும் வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வளையாவதியும் குண்டலகேசியோ வெள்ளந்தாராமில்லா சிலப்பதிகாரமோ வெள்ளந்தாராமில்லா சிலப்பதிகாரமும் விலை மதிப்பில்லா சிந்தா மணியும் மற்றதும் உண்டு விலை மதிப்பில்லா சிந்தா மணியும் மற்றதும் உண்டு அள்ளி ஒன்றிடலாம் பாரி எல்லோரும் வெள்ளமோதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் பாரி எல்லோரும் வாரி. நலம்பாளன் என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நலம் வாழணும் எல்லோரும் வாழ்க வளமுடன். சிறப்பான உரையை வழங்கிய கௌரி அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அவரை கௌரவிக்கும் மூலமாக திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நன்றி கௌரி. உங்கள் இசைப்பயணம் தொடர்ந்து இன்னும் இன்னும் பல புத்தகங்களை எங்களுக்கு அளிக்க வேணும். அந்த இளையோருக்கு ஏற்ற மாதிரி அந்த இளைய சமுதாயம் அந்த இளம் சமுதாயம் கட்டாயம் அதை மறக்காம எங்களை மாதிரி தமிழர்கள் வேணும் என்று வாழ்த்தி உங்களை
தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தால் என்ன பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மட்டும்தான் நோக்கம். வயது போனாக்களோ அல்லது மிச்சம் ஒரு தரமே இந்த டார்கெட்ல இல்லை. அதே மட்டும்தான் இந்த டார்கெட். ஸோ இந்த பட்டில் அடிச்சும் போகும்போது மிச்சம் ஒரு தரையும் நான் கவனிக்கிறதே இல்லை. நீங்க என்ன தேட்டாலும் சொல்லுங்க, என்ன தேட்டாலும் செய்யுங்க. நான் அவையில நோக்கி தான் எந்த பிரச்சனை, அவைகளுக்கு தான் நான் பிறந்த மாதிரி என்னுடைய. அப்ப நெக்க தேவையில்லை. அடுத்தது அதான் தொடங்கி செய்து கொண்டிருக்கேன். அவைகளுக்கு நொட்டேஷனோட கொடுக்கணும். நன்றி. எங்களை இதுல வந்து எல்லாருக்கும் பிரயோசனமான எல்லாரோட இதாக நன்றி. நேற்று சொன்ன போட்டுக்காரன்னு ஆனா எனக்கு இங்க இருந்து உடனே எனக்கு மணி அனுப்பிட்டேன். நான் இல்லையடியாப்பா நீ நான் புத்தகம் உனக்கு அப்படி தர்றது இல்லைன்னா இல்லை 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 நான் கட்டாயமா செய்யணும். அடுத்ததா இங்க இருந்து மினக்கட்ட ஃப்ளை பண்ணி வந்து எனக்கு தோல் கொடுத்தது ஆகலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பயம் உண்டு. மற்றது இந்த ISBN எடுக்கணும், எப்படி நடந்து முடிக்கணும் தெரியாது, என்ன செய்யறேன்னே தெரியாம இருக்கும்போது அடுத்த டாக்டர் அம்மா வந்தா அவன் நட்புரை எல்லாம் இதுல இருக்குது. இந்த எல்லாரும் கேட்டா நட்புரையும் வழி தர மாட்டேனமா, எங்களுக்கு ஆசிரியரையும் வழி தர மாட்டேனமா. என்னென்றால் நீ என்ன PhD எடுத்தீங்க? நான் என்ன PhD எடுத்த எல்லாரும் வழி இருந்தா நானே எழுத தொடங்கினேன். இல்லையே இருக்கிறது இல்லை. அப்படி அந்த எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், நம்மளோட பட்சமேட்ல நிறைய பேர் இன்னொரு நண்பர்கள் இருக்கிறா. அவளும் உடனே வந்து கட்டாயமா நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ சுவந்தி ஏப்ரல் என்னோட வந்து இசைப்பள்ளியை வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கௌரியின் கனவு நிறைவு கொண்டிருக்கிற என்று சொன்ன சமயம் நான் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியற்றேன். ஒவ்வொரு நாளும் கேட்பேன் எடுத்து என்ன நடக்குது என்ன நடக்குது, இப்போ ரிலீஸ் பண்ணுறது என்ன நடக்குது சொல்லி கௌரின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். எனக்கு சரியான சந்தோஷம் தான். மற்றது கௌரி வந்து 4ஆம் வகுப்புல என்ன ஒரு சுரிகாரம் தான் என்னோட படிச்சவா. சுப்ராசமாத்தியா இருக்கேன். அந்த நேரம் கொஞ்சம் குறும்பு தான். எனக்கு டஸ்டர் அடியும் வாங்கிருக்கிறேன். டஸ்டர் துடைச்சு போட்டு முகத்துல வந்து எல்லாருக்கும் அடிக்கிற வழக்கம் இருக்குது. நான் வடிவா கொண்டு பார்த்து அப்படி அழைச்சு போட்டு ஆடி நான் திரத்தி கொண்டு போனேன். நான் போய் படுத்துட்டான். போட்டு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் நல்ல கோவம் எனக்கு. சரி ஆனா கோவம் என்ன பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் விளையாட தொடங்கிட்டோம் அப்படின்னு. பிறகு கௌரி மாறிட்டு இவரை ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் ஆய்விடத்துல ஒர்க் பண்ணிக்க கௌரி வந்தா டீச்சரா ட்ரைனிங்ல வந்தோடு நல்ல பெம்பலாங்க 4 பேர் சேர்ந்து ஸ்டாஃப் ரூமுக்குள்ள கணக்கு பேர் வரப்ப நான் லேபுக்கு ஒரு 4 பேர் வருகிறோம். மாணிக்காச டீச்சர் நந்தினி டீ டைம் எல்லாம் அதுக்கலாம் பியானுக்கு ஓட பண்ணா கொண்டு வரவேண்டிக்கு அதுக்கு பிரின்சிபல் பார்த்து கொண்டு ரத்தி கொண்டு ஸ்டாஃப் ரூமுக்கு இருக்கு அவன் வந்துருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் சொல்றாரு நீங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவங்க ஓஸ் வீலெல்லாம் எனக்கு தான் கொண்டு வேலையாட்டு இருந்தாலும் சரி நீங்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணீங்க எல்லாரும் எல்லாரும் போய் அங்க உங்களுக்கு ஸ்டாஃப் ரூம் இருக்கிறான்னு சொல்லுவார். அப்ப போறல அப்படின்ட்டு நல்ல ஃபேமிலா இருந்தாங்க. அப்புறம் 2.5 years இல்ல 2.5 years கௌரி மேரேஜ் சொல்லி படிச்சுட்டா. அதுல அதே சேம் இயர் அதே இயர் அப்புறம் கொழம்புல வந்து மீட் பண்ணாங்க. கொழம்புல வந்து மீட் பண்ணி
வெடிக்கும் வந்தவா அப்படின்ட்டு வெடிங் முடியவும் மாட்ட வெடிங் நடந்த வழியால கூரையை கட்டுங்க ஆண்டவா கூரையை கட்டுறா ஒரு மேரி பேருந்து கட்டி பண்ணுவோம் குமுதா குமுதா அப்படின்னு சொல்லலாம் சாரி டாக்டர் குமுதா டாக்டர் குமுதா குமுதா வந்து 2ஆம் வகுப்புல படிச்சவங்களோட 2B அப்ப 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிச்சீங்க 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு என்ன அறிவிட்டி நான் அதுல இருந்து அப்புறம் அடுத்த வகுப்பு அதுக்கெல்லாம் கேட்டேன் 1ஆம் வகுப்புல இருந்து திடீர்னு அனுப்பிடுறேன். அப்ப குமுதா டாக்டர் குமுதா வந்து கௌரியால 40 வருஷத்துக்கு கூட தொடர்பு வந்துச்சு எனக்கு. நன்றி. சுவதியும் நானும் ஆப்போசிட் ஒரு ரோட்ல ஆப்போசிட் ஒரே ரோட்ல நின்றுனாங்க. நான் தொடர்புலாம் போயிட்டேன். கொஞ்ச நாள் போயிட்டு அப்படியும் போயாச்சு. அவ சந்தோஷம் 40 வருஷத்துக்கு திரும்ப நிற்கிறாங்க. 2020 before COVID. Before I don't know. Oh, maybe 22. I don't know. COVID la என்னன்னா சரியா அடிவண்டது ஓஎல்ல ஓஎல் எக்ஸாம்ல நடக்கிறேன் அடுத்த வருஷம் ஏஎல் செப்டம்பர்ல அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல வேந்து நாங்க யூனிவர்சிட்டி பாஸ் ஆனது 96 and 97 இந்த கோவனைக்கு 50வது சொல்லிட்டு கோவனைக்கு வந்து இப்ப 55 அஞ்சு நீங்க தொடங்கினீங்கன்னா ஏதாவது வந்துடும் இப்ப சனம் எல்லாம் இருக்க வேணும். எங்களை வச்சு கூட பாதிச்சு எங்களை வச்சு முதல் வச்சு பணத்தை வச்சு பொம்மனடி சிலடின்னு பகிர்ந்து கதை ஓட்டுறது அப்படியே வந்து இந்த டெக்னாலஜி வந்தபடியால ஒரு ஆள் கனெக்ட் பண்ணுவோம். சந்தோஷமா ஒரே ஒரு group photo எடுக்க போறோம். group photo. இல்ல